வணக்கம் உறவுகளே, நான் தான் கௌரி ஹேக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வெந்தய கறி எப்படி செய்வது என்று தான் பார்க்க போகிறோம். இந்த கறியை நீங்கள் எந்த விதமான சாப்பாட்டுடனும் சேர்த்து சாப்பிடலாம். இப்படி ஒரு போத்தலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து பிரெட்டுடன் காலையில் சாப்பிட்டு கொள்ளலாம். ஒரு மாதம் வரை அப்படியே பழுதாகாமல் ஃப்ரிட்ஜில் இருப்பார். எப்படி சமைப்பது என்று பார்க்கலாம் வாங்க. Welcome to my home, where every dish is made with love. I am so excited to share my favorite recipes. Let us get cooking! இந்த கறி செய்வதற்கு ஒரு மேசைக்கரண்டி வெந்தயம் எடுக்கிறேன். அடுப்பில் சூடாக இருக்கும் இந்த கடாய்க்குள் வெந்தயத்தை சேர்த்து லேசாக வறுத்தெடுக்கிறேன். வெந்தயம் நல்ல லைட் ப்ரௌன் நிறம் வரும் வரை வறுத்து கொள்ள வேண்டும். கருகி விடாமல் பார்த்து கொள்ள வேணும். இப்போது வெந்தயம் லேசாக பொன்னிறமாக வறுபட்டு விட்டது. இந்த அளவு போதுமானது. கருமையாக வறுத்தீர்களாக இருந்தால் கறி கசக்க தொடங்கிவிடும். இப்போ வறுத்தெடுத்த வெந்தய விதைகளுடன் 4 மேசைக்கரண்டி கனூலா ஆயில் சேர்க்கிறேன். எண்ணெயை நன்றாக சூடாக விடுகிறேன். இத்துடன் அரை தேக்கரண்டி சோம்பு, அரை தேக்கரண்டி கடுகு, ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய் துண்டுகள், 3 கிராம்பு துண்டுகள் சேர்த்து கொள்கிறேன். இவை எல்லாவற்றையும் எண்ணெயில் சேர்த்து சுமார் 1 நிமிடம் நன்றாக வறுத்து கொள்கிறேன். இத்துடன் கொஞ்சம் கறிவேப்பிலை, 10 பச்சை மிளகாய்கள் வெட்டாமல் போட்டுள்ளேன், 2 கட்டு பூண்டு சுத்தம் செய்தது வெட்டாதது இந்த கறிக்காக முழுமையாக சேர்த்துள்ளேன். இப்போது இவை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து சுமார் 1 நிமிடம் நன்றாக வறுத்தெடுக்கிறேன். நீள துண்டுகளாக வெட்டி எடுத்த 4 பெரிய வெங்காயம், அத்துடன் 1 மேசைக்கரண்டி உப்பு, அரை மேசைக்கரண்டி மஞ்சள் தூள், 3 மேசைக்கரண்டி கறி பவுடர், எல்லாவற்றையும் ஒன்றாக நன்றாக கலந்து 1 நிமிடம் வதக்குகிறேன். மூடியை மூடி மிதமான தீயில் 10 நிமிடங்கள் தொடர்ந்தும் குக் பண்ணுகிறேன். மூடியை மூடி சமைக்கும்போது அடிக்கடி மூடியை திறந்து பார்த்து வெங்காயம் கருகி கருப்பு நிறமாக மாறாமல் கவனமாக பார்த்திருந்து சமைக்க வேணும். வெங்காயம் மிருதுவாக மாறி பொன்னிறமாக மாறி வரும் வரை தொடர்ந்தும் 10 நிமிடத்துக்கு மேலேயும் குக் பண்ண வேண்டி வந்தால் குக் பண்ணுங்க. இது ஒரு 10 to 12 நிமிடம் வரை குக் பண்ணத்தான் வேணும். இந்த கலருக்கு வெங்காயம் வரும் வரை. இப்போது அரை கப் 2ஆம் தேங்காய்பால், 3/4 கப் புளித்தண்ணீர் கொஞ்சம் கூட விட வேணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக 1 நிமிடம் கலந்து விடுகிறேன். இப்போ மூடியால் மூடி மிதமான தீயில் 2 to 3 நிமிடம் குக் பண்ணுகிறேன். இப்போ மறுபடியும் மூடியை திறக்கிறேன். 2-3 நிமிடங்கள் குக் பண்ணினதின் பிறகு இப்போ 1 மேசைக்கரண்டி கறி மசாலா தூள், அரை கப் முதல் தேங்காய்பால் அனைத்தையும் சேர்த்த பிறகு கறியை மீண்டும் நன்றாக கலந்து 1 நிமிடம் கிளறிவிடவும். இப்போ உப்பு காணாமல் இருக்கிறது, அதனால் 1 தேக்கரண்டி உப்பு சேர்க்கிறேன். உப்பு தூள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்து கொள்ளுங்கள். இப்படியான கறிகளுக்கு தூள் நிறைய சேர்க்கக்கூடாது. மீண்டும் மூடியை மூடி மிதமான தீயில் மேலும் 2 நிமிடங்கள் வேக வைத்து இப்போது மூடியை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் கறி எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இப்படி இருக்க வேணும் கறி. இப்போது இந்த கறியை சமைத்து முடித்து விட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த கறியை எந்த வகையான உணவுடனும் சாப்பிடலாம். சாதம், புட்டு, இடியப்பம் மற்றும் பிரெட் ஆகியவற்றுடன் மிகவும் சுவையாக இருப்பார். இப்போ ஒரு டிஷ்ஷில் கிள்ளி போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. பார்க்கவே ஆசையாக இருக்கிறார். நீங்கள் சமைத்து சாப்பிட்டு பார்த்தா தான்
இதனுடைய சுவை எப்படி இருப்பாருன்னு சொல்லி தெரியும். இப்போது இந்த கறியை பாருங்கள், நல்ல அழகான நிறத்திலும் அருமையான வாசனையுடனும் இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கும். இப்போ இந்த கறியுடன் இடியப்பம் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இன்றைக்கு இந்த கறிக்கு இடியப்பம் தான் சமைத்திருக்கிறேன். அத்துடன் பீட்ரூட் கறியும் சமைத்திருக்கிறேன். வித்தியாசமாக சமைத்து பாருங்கள், அப்போதுதான் அதனுடைய சுவை தெரிவார். ஆட்டா மாவில் இடியப்பம் அவித்திருக்கிறேன். மிகவும் ஆரோக்கியமான உணவு. உண்மையாகவே மிகவும் சுவையாக இருக்கிறது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செய்து பார்த்து சாப்பிட்டு மகிழுங்கள். இப்போ இந்த கறியை பிரெட்டில் பூசி காட்டுகிறேன் பாருங்கள். இது போத்தலில் நான் கறி நன்றாக ஆறின உடனே இப்படி போட்டு வைத்திருக்கிறேன். இந்த கறியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் மட்டும் வைத்து சாப்பிடலாம், அப்படியே இருப்பார். இப்போ பிரெட்டில் பூசி காட்டுகிறேன் பாருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இப்படியே எடுத்து சாப்பிடலாம். மிகவும் சுவையாக இருப்பார். இப்போது கறியை ஒரு கத்தியால் பிரட்டி மேல் நன்றாக பரப்பவும். பின்னர் அதன் மேல் மற்றொரு துண்டு பிரெட்டை வைத்து 2 துண்டுகளாக வெட்டி எடுக்கிறேன். இதேபோல் இந்த செய்முறையை நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் சமைத்து பார்த்து சாப்பிட்டு விட்டு கொமெண்ட்ஸிலே போடுங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. பாருங்கள் எப்படி இருக்கிறார், பிரெட் எப்படி இருக்கிறாருன்னு. பார்வைக்கு மட்டுமே அல்ல, சமைத்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி சுவையாக இருக்கிறாருன்னு சொல்லி. தொடர்ந்தும் என்னுடைய வீடியோஸ்களை பார்த்து எனக்கு ஆதரவு அளித்து வரும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் இருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.